அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியும், இப்போ மினிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவில் அந்த கலைப்பிரிவுக்கான கோர்ஸ் லிஸ்ட் போட்டிருந்தேன். இன்னைக்கு என்னன்னா, அடுத்து வணிகவியல் பிரிவுக்கான கோர்ஸ் லிஸ்ட் வந்து பார்ப்போம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஹேண்ட்புக்லேயே இருக்குது. இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும் இல்லை, அப்படி பார்க்கணும்னா பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன் கீழே கமெண்ட்ல. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்தால் அதை எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? முதலாக பார்த்தீங்கன்னா முகாமைத்துவம், மேனேஜ்மெண்ட். நீங்கள் காமர்ஸ் படித்தாலே மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இப்போ நீங்கள் பேங்க் மேனேஜர் ஆகலாம் அப்படின்ற ஒரு இதிலே தான் நிறைய பேர் போயிருப்பீங்க. பட் மேனேஜ்மெண்ட் படித்தா நிறைய ஃபீல்டு இருக்குது அப்படின்றது இன்னும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உத்தேச அனுமதின்னு சொல்லி போட்டிருக்கு. 5440 பேர் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 யூனிவர்சிட்டியில் மாதிரி இருக்குன்னு சொல்லி. சரியா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டிக்கு 700-800 பேர் எடுக்கிறாங்க. சரியா? அப்போ பார்த்துக்கோங்க. அடுத்த சொன்னா முகாமைத்துவம், அதுவும் அப்படிதான். அது வந்து ஒன்னர்ஸ் டிகிரி. சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னர்ஸ் என்னன்னு சொல்லி. அப்படி தெரியலன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து உத்தேச அனுமதி வந்து 100 பேர். சரியா? அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எடிஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ ரியல் எஸ்டேட்ல அந்த இப்போ சொல்லுவாங்க இல்லையா, தோட்டத்தில் உள்ளவங்க தோறன்னு சொல்லுவாங்க, மாற்றி அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? அடுத்து வணிகவியல். இந்த கோர்ஸ் நினைக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. இதுல வந்து உத்தேச அனுமதி 887 பேர். இது வந்து குறிப்பிட்ட 2-3 யூனிவர்சிட்டியில தான் இருக்கு. சரியா? இந்த கோர்சஸ்க்கெல்லாம் வந்து இப்போ 4 கோர்சஸ் இருக்கு. இந்த 4 கோர்சஸ்க்கு வந்து பாருங்க, காப்பீடு உயர்தர பரீட்சையில் இந்த பாடங்கள் தேர்வு செஞ்சிருந்தாதான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 3 பாடம், வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு, அல்லது மேலே இதுல உள்ள இந்த 3 பாடத்துல ஏதாவது ஒரு 2 பாடமும் அடுத்து இதுல ஒரு பாடமும் எடுத்துருக்கலாம். நீங்க எடுத்துருப்பீங்க, புவியியல் எடுத்துருக்கலாம் சில பேர். அதுக்கப்புறம் இப்படி இருக்கு இல்லையா, சில பேர் இங்கிலீஷ் எடுத்துருப்பீங்க. அப்படி ஏதாவது ஓகே அப்படி எடுத்துருந்தா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், கட்டாயம் கிடைக்குன்னு சொல்றாங்க. கற்கை நெறி காலம் வந்து 4 வருடங்கள். சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பல்கலைக்கழகங்களில் பெயர்களும் அவற்றினால் வழங்கப்படும் பட்ட கற்கை நெறிகள். இதை வந்து இந்த உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன்னா இல்லையா, அந்த கோர்ஸ்க்கு வந்து என்ன டிகிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. சரியா? இந்த டிகிரிகள் வந்து பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காமர்ஸ் ஃபீல்டு எடுத்தீங்கன்னு இப்போ 4 ஃபர்ஸ்ட் இயர் முடிய செகண்ட் இயருக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் தெரிவு செய்வீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இதில் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் காமர்ஸ் படிச்சு மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிகிரி கொடுக்குறாங்க. வர்த்தக நிர்வாகம், கௌரவம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய டிகிரி இருக்கு பாருங்களா. இந்த ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு வெளியேபலான. சரியா? இங்கே ஜெயவர்தன பல்கலைக்கழகத்துல, அப்புறம் கல்யாணி பல்கலைக்கழகத்துல, அப்படி இருக்க எல்லா பல்கலைக்கழகத்திலையும் கிட்டத்தட்ட நிறைய டிகிரி இருக்கு. சரியா? அடுத்து இப்போ நீங்க நினைச்சுக்கிருப்பீங்க காமர்ஸ் எடுத்தா அதுக்கு மட்டும்தான் போடலன்னு சொல்லி. அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கற்கை நெறிகள் பாருங்க, உத்தேச அனுமதி 458. இது வந்து எந்த யூனிவர்சிட்டியில் இருக்குன்னா வவுனியாவும், அடுத்து கிழக்கு பல்கலைக்கழகம். சரியா? திருகோணமலை வளாகம். இந்த 2 பல்கலைக்கழகத்துல என்ன இருக்கு. இது வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு வந்து 60%, கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்து 40. அதாவது வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு வந்து 60%, கிட்டத்தட்ட 450 பேர்னா 450 பேர்ல 60% மாணவர் வந்து வவுனியா பல்கலைக்கழகத்துக்கும், 40% மாணவர் வந்து கிழக்கு பல்கலைக்கழகம், அந்த மாதிரி. சரியா? 4வது வருஷத்துல வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதுக்கு வந்து நீ 3 வருஷத்துல வந்து ஜெனரல் டிகிரின்னு சொல்லி இருக்கு, அதை முடிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா 4 வருஷத்துல நீங்க வந்து இந்த ஃபுல் டிகிரி, ஒன்னர்ஸ் டிகிரியோட சேர்த்து முடிச்சுட்டு போகலாம். சரியா? அடுத்து பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பட்டம் வந்து பாருங்க, வியாபாரம் முகாமைத்துவம் அப்படின்னு சொல்றது ஜெனரல் டிகிரி. சரியா? 3 வருஷத்துல முடியும். அதுக்கப்புறமா ஸ்பெஷலைசேஷன் செஞ்சீங்கன்னா கணக்கீடும், நிதியம், கௌரவம், அப்படி சந்தைப்படுத்தல், முகாமைத்துவம், கௌரவம், அப்படி பாருங்க
மனித வள முகாமைத்துவ கௌரவமணி, இப்படி நிறைய இருக்கு. இதுல நீங்க இருக்கிற ஃபீல்டை பொறுத்து உங்களுக்கான சேலரிஸ், அடுத்து உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூட கிடைக்கும். இது வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் சொல்லி நல்ல ஃபீல்ட். சரியா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் இருக்கு பாருங்க, வியாபார தகவல் முறைமைகள். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தேச அனுமதி வந்து 80 பேர். அப்ப பாருங்க, அதுக்கு 80 பேர்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து அதுல டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது அந்த 80 பேர் மட்டும்தான் இருப்பீங்க ஒரு இயர் முடியும் போது. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கூட. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு, இந்த 3 பாடம் எடுத்துருக்கலாம். அதுல இல்லாட்டி இந்த ஒரு பாடம் எடுத்துக்கலாம், ஐசிடி, இந்த கணிதம், அப்படியே இருக்கு. அந்த பாடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்புர யூனிவர்சிட்டியில 4 வருஷங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும். சரியா? கணக்கியல் தகவல் முறைமைகள், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு பாருங்க, அந்த கோர்சஸ் இருக்கு. சரியா? அந்த கோர்ஸும் அதே மாதிரி தான், மிச்சம் மாற்றம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் பார்த்து ஒரு 10 கோர்ஸ் மேலே பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இந்த மாதிரி பாருங்க, வங்கியல் மற்றும் காப்புறுதி, இதுக்கு பாருங்க 50 பேர் தான் எடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்க அதுவும் வவுனியா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் ஒரு இயர் முடியும், 50 பேர் தான் வெளியே வருவீங்க. டிகிரி முடியும் போது 50 பேர் தான் வெளியே அவுட் ஆகி வருவீங்க. அவங்க 50 பேருக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இருக்குமா இல்லையா? இப்போ இது வந்து வெளியேபரான ஒரு கோர்ஸ். செட் ஸ்கோர் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ அதெல்லாம் இங்கிலீஷில் தானே படிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி போனால். அப்போ அதை பற்றி யோசிக்க, இங்கிலீஷ் தானே பழகிக்கலாம். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் எடுத்திருந்தா இந்த எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இது போட்டிருக்காங்க. சரியா? இந்த கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். இந்த கோர்சஸ்க்கு வந்து எப்டிடியூட் 2-3 கொஞ்சம் கோர்சஸ்க்கு இருக்கு, எப்டிடியூட் செய்யணும். அப்படி லோ படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐடி படிக்கலாம். ஐடி ஃபீல்டு, நீங்கள் காமர்ஸ் ஃபீல்டில் இருந்துட்டு ஐடி ஃபீல்டுக்கு வரலாம். அப்புறம் இந்த கண்ணிய அளவு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு மாதிரி. சரி? கட்டடக்கலை பாருங்க, வடிவமைப்பு, டிசைனிங். அடுத்து இதில் பாருங்க, சமாதானமும் முரண்பாடு திட்டம், நல்ல வெளிப்படான கோர்ஸ். அடுத்து ஐசிடி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கைத்தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி கோர்சஸ். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இல்லைன்னா அப்படி இல்லைன்னா மாகாண மட்ட போட்டிகளில் வந்து உங்களுக்கு திறமை சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் சுற்றுலா, இந்த இப்போ டூரிஸ்ட், அந்த மாதிரி கைட்னஸ், அந்த மாதிரி இதுகளுக்கு போகலாம். அப்படி ஒரு கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ் எல்லாம், இந்த கோர்சஸ் டீட்டெயில்ஸ் தான் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். சரி? உங்களுக்கு என்னதான் நீங்கள் முதல்ல நான் அந்த லிங்க்ல போட்டுடுறேன், முதல்ல உள்ள வீடியோ எடுத்து பாருங்க, கலை பிரிவுக்கானது. அதில் நான் போட்டு பாருங்க ஹேண்ட் புக். சரியா? அந்த ஹேண்ட் புக்கில் வந்து பாருங்க, கடைசி அந்த ரெஜிஸ்டர், அந்த கோர்ஸ் வந்து எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் போட்டுருவேன். சரியா? அதை பார்த்து கொஞ்சம் செட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அப்போ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கட்டாயம் கிளியர் பண்ணுவோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து உள்ளது, அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். கட்டாயம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.